வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக குவிக்காக எப்படி முளைக்கீரை செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ முளைக்கீரை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி இப்போ ஆஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கழுவி வச்சுருந்த கீரையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். இது வதக்கி செய்யணும்னு கூட இல்லை, எண்ணெய் ஊற்றாமல் நம்ம பூண்டு கீரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியும் நம்ம வதக்காமல் வேக வச்சியும் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை லைஸாக வதக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி அழகாக வெந்துடும். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இது அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காரம்லாம் எதுவுமே இதில் சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் இந்த கீரை. நல்லா பச்சையாக நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ கீரை வெந்துருச்சு. பருப்பு சட்டியில் போட்டு நம்ம கடைஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு சட்டியில். இந்த கீரையும் பூண்டையும் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம காரம் சேர்ப்போம். இப்போ இதை கடைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகா தான் சேர்த்துக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 காஞ்ச மிளகா கிள்ளி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிளகா சேர்த்து தாளிச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாயை இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம இந்த கீரையோட இந்த தாளிப்பை கொட்டிட்டு ஒரு கடைஞ்சிட்டோன்னா சூப்பரான முளைக்கீரை கடையல் ரெடி. நல்லா சூடான சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப குவிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கீரையோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ இந்த மிளகாயெல்லாம் சேர்த்து ஒரு கடைஞ்சிடலாம் நம்ம. அவ்வளோதான். குவிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இருந்ததில் அதையும் நம்ம இதோட சேர்த்து கடைஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடான சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தொட்டுக்க காரமாக உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை வாழைக்காய் வறுவல்லாம் வச்சுக்கிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கு இந்த கலர் மாறாமல் இந்த கீரை அப்படியே இருக்கும் பார்த்திங்களா, எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ அந்த சட்டியில் இருக்கும் பார்த்திங்களா, அதில் அப்படியே சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாத்திரத்துக்கு மாட்டிக்கிட்டு லைட்டாக அந்த சட்டியில் இருக்க சாதத்தில் அந்த கீரையில் கொஞ்சமாக சாதம் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். எனக்கு கடைசியாக இந்த மாதிரி ஒரு வாய் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஆவி பறக்க சூடான சாதத்தில் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். சூடாக இருக்குது. சூப்பரான முளைக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.